நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். முள்ளு முருங்கை பொடி. ஈவினிங் நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். பட் டைமிங்க பொறுத்துதான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. போலாமா? ஓ 2 கேம் வேற அதுல பாக்கி இருக்குல்ல. எவ்வளவு ஷார்ப் இவ. எலி இப்பதான் நான் லிட்டில் ஆல்சோ தூக்கிட்டு போனேன். இப்போ வந்து எதுக்கு அதை நோண்டிட்டு இருக்க? ஜாலி. சுகர் எல்லாம் காஃபி எப்படி குடிக்கிறது? வாயாலதான். ஐயோ ஆண்டவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே இன் மை விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து சமையல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத சாம்பார் தான் இன்னைக்கு சமையல். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, ஓகே. ஒன்னும் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் மக்களே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ சாதம் வந்து வச்சுட்டேன். நீங்க வர்றதுக்குள்ளார டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அடுப்புல பால் வச்சிருக்கேன். ஸோ பால் வந்து எனக்கும் சாதனாக்கு மட்டும்தான். சந்தியா இல்லை, அதனால எனக்கு சாதனாக்கு மட்டும்தான். ஸோ அரிசி வேக வச்சிருக்கேன். பருப்பு வந்து இனிமே தான் போட போறேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு போட்டலாம். சரி, அப்ப சாதம், சாம்பார் சாதம். சைட் டிஷ் எதுவும் பண்ண முடியாது? சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் வாழைக்காய் வறுவலும் பண்ணலான் இருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல். ஓகே, ஆமா, பண்ணிட்டு அப்பளம் பொரிச்சிடலான் இருக்கேன். இங்க பாத்தீங்களா நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இல்ல அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணல, சிம்ல வச்சிட்டேன். இங்க பாத்தீங்களா, இது வந்து தோசை பொடி. இது வந்து இது வந்து முள்ளு முருங்கை பொடி. ஆமா, முள்ளு முருங்கை பொடி. இது வந்து கார்லிக் இட்லி தோசை பொடி. சோ அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை பொடி. எல்லாமே இதுக்குதான். தோசைக்கா? தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வாங்கி வைத்திருக்கிறேன். மக்களே, இது எப்படி நம்ம வாங்கிட்டு வந்தா? எப்ப வாங்கிட்டு வந்தேன் சொல்லுங்க பாப்போம். இட்லி டி நகர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்ச்சேசிங் போறோம். அந்த இடத்த வந்து முருகன் இட்லி கடையில போய் சாப்பிட்டோம். ஆமா ஆமா. நெக்லஸ் எத்துமே அங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு 10 பொடியை தூக்கிட்டு வந்தாங்க. சம்பந்தமே இல்லாமலையா? 4 பொடி தூக்கிட்டு வந்தாங்க. 4 பொடி தூக்கிட்டு வந்தேன். ஆமா. ட்ரெஸ் எடுத்த போயா? ஆமா, ட்ரெஸ் எடுத்தப்போ போத்தீஸ்ல ட்ரெஸ் எடுத்துட்டு நைட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவ பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தோமே, அப்போ எடுத்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முருகன் இட்லியில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதுல இப்ப இருக்க 2 பொடி தான் கடலை காமிச்சிருக்காங்க மக்களே. தோசைக்கு நீங்க எங்க பொடி வச்சு சாப்பிடுறீங்க? சைட் டிஷ் தான் கேக்குறீங்க. அதுவும் இல்லாம நான் சைட் டிஷ் சட்னி எதனா பண்ணிடுறேன். அதனால பொடிக்கு வேலையே இல்லை. என்ன பண்ணலாம், இன்னைக்கும் சாம்பார், இன்னைக்கும் பொடி யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பிரியாணி மாதிரி பிளான் பண்ணிட்டு. பிரியாணிக்கு இட்லி பொடியா? பிரியாணி மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா சைட் டிஷ்க்கு வந்து குழம்பு வச்சாதானே நமக்கு சைட் டிஷ் வந்து தேவையில்லாம போகுது. சோ தோசை இட்லி வைக்கும் போது அப்படியே மேலாக பொடியை தூவி தோசை சுட்டு கொடுத்துறேன். நெய் தோசை. அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, நைட்டுக்கு தோசை செய்யும் போது பொடி கொடுத்துறேன். நைட்டுக்கு தோசை டிஃபனுக்கு செய்யறோம்ல, அப்ப வந்து நெய் ஊத்தி பொடி போட்டு பொடி நெய் தோசை. இந்த ஏரியா பேர் என்ன? நம்மளோட வீட்டுக்கு நாளைக்கு காலையில நான் வந்து ஆன், ஈவினிங் வந்து நான் ஆஃப். தோசை செய்யும் போது வெளியே வேலை இருக்கு எனக்கு. அம்மா நாளைக்கு காலைல அம்மா வந்து பிரியாணி செய்யறாளாம், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா தோசை செய்யறாளாம். காலையில பிரியாணி சாப்பிடும்போது நம்ம வீட்டுல இருக்கலாம், தோசை செய்யும் போது வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போங்க, வெளியே போங்க. எல்லாம் போங்க. உங்களுக்கு ஓகேவா? எல்லாம் வெளியே போங்க. எதுக்காக? பொடிக்காக. பத்தியா? இட்லி பொடிக்காக தோசை. இட்லி பொடிக்காக தோசை வேணும் என் பொண்ணு. இது இன்னைக்கு சாம்பார்மா. பூஜை இல்லப்பா, நோ பூஜை டுடே. இன்னைக்கு டைம் இருந்தா காலையில முடித்து விட்டாச்சு. பூஜை எல்லாம் காலையிலேயே முடிந்தது. நீங்கள் பூஜையை கவர் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் காலையில் எழுந்து வர வேண்டும்.
புரிந்ததோ? ஈவினிங் பூஜை எல்லாம் இல்லை. ஈவினிங் நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். பட் டைமிங்கை பொறுத்து தான். ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இருக்கு. ஆனா அதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. எதையாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார்ட் அவுட் பண்றது? டைம் மேனேஜ்மெண்ட்ல குயின் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் சாதனா தான். ஒன்றும் கூறுவதற்கில்லை. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? எனக்கு தான் அந்த கேஸ் ப்ராப்ளம் வருது இல்ல. நான் கேஸ்ட்ரிக் டேப்லெட் எடுத்துருக்கேன், தெரியும்ல. அதை வந்துச்சு, பாலம் பொங்கிச்சு. உருளைக்கிழங்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது செய்யறதுக்கு? அவ்வளவுதான். எனக்கு வாழைக்காவும் வாழை இலை மட்டும் நீ வாங்கி வரணும் கடைக்கு போயிட்டு. ஃபன் சிட்டி போலாமா? ஃபன் சிட்டி போகாம இருக்கலாமா? ஃபன் சிட்டி போலாமா? ஃபன் சிட்டி போகாம இருக்கலாமா? எதுக்கு ஃபன் சிட்டி போகணும்? எவ்வளவு gift பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? 1000 பாயிண்ட்ஸோ 1200 பாயிண்ட்ஸோ இருக்கு. நீ போனீங்கன்னா மறுபடியும் விளையாடி அதுக்கப்புறமா மறுபடியும் பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா தான் அதுதான் பிரச்சனை. இப்ப போனா மறுபடியும் காசு செலவு பண்ணி டிக்கெட் வாங்கணுமே, அதான் பிரச்சனை. அந்த 1000 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கன்வெர்ட் பண்றதுக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20000 பாயிண்ட்ஸ்க்கு மேல எது இருக்கு? ஓ 2 கேம் வேற அதுல பாக்கி இருக்குல்ல. எவ்வளவு ஷார்ப் இவ. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. இல்லமா, ஆக்சுவலா கார் கேம் பைக் கேம் நம்ம அன்னைக்கு விளையாடலாம் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலா 2 கேம் அதுல இன்னும் இருக்கு. 2 கேம் இருக்கு. நீ அந்த கேமை வச்சு வந்து பார்த்தா என்னன்னா விளையாடிக்கலாம். இதுதான் விளையாடணுன்றது கிடையாது. என்ன கேம் விளையாட போற? உனக்கு பிடிச்ச கேமு கூண்டு கேமுக்கு 6 பாயிண்ட்ஸ். ஏண்டி அது உள்ள போனீங்கன்னா அது உள்ளே தாண்டி இருக்க நீ. இல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கணும் விளையாட்டானா அது போனீங்கன்னா அது 6 கேம் அதுக்கு பை பண்ணும். அப்ப மறுபடியும் நம்ம கார்டை போட்டு மறுபடியும் வாங்கணும். அதான் நான் சொன்னேன். இப்ப ஃபன் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் அதுக்காக நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு அதுதான் சொன்னேன். சாயந்தரம் தான் சாப்பிட முடிச்சு மதியம் சாப்பிட்டுட்டு போலாம். மதியம் சாப்பிட்டு சாப்பாடு எதுக்கு செய்யறேன்? சாப்பாடு செஞ்சு வீட்டுல வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாமா? சித்தி வராங்களான்னு கேக்குறியா? வரலான்ட்டானா? கேளு, தம்பி வராளான்னு கேளு, சித்தி வராளா அப்படின்னு சொல்லி கேளு. சரியா? 5 o'clock 5 o'clock நம்ம அங்க இருக்கணும். வீட்ல இருந்து 4:30 கிளம்பினாதான் நீ விளையாட முடியும். ஏன்னா அது சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 o'clock எல்லாம் முடியாது. 4:30க்கு வந்து வீட்ல இருந்து கிளம்பணும்னு சொல்லி சித்திக்கிட்டு. ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சது. இப்ப தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கலாம், காய்கறி நறுக்கலாம். காய்கறி நறுக்கி போட்டலாமா டக்கு டக்குன்னு? ஓகே, நீ போய் சித்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. அம்மா சமையலுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்குறா. இங்க கிச்சன்ல தான் இருக்காங்க. வேற எங்க இருக்காங்க? ஏசி தான போட்டுறேன். அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லம்மா உங்க அப்பா. கிச்சன்ல ஏசி போடுற அளவுக்கு. ஆமா, ஹேர் வாஷ் பண்ணு. முதுகு ஃபுல்லாவே ஈரமா இருக்கு உனக்கு. வேர்வைப்பா, வேர்க்குது இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்லியுமே வேர்க்குதுதான், உங்களுக்கு தெரியல. முடியல ஈரம் இருக்கும் இடமோ. சைட் கேப்ல பாக்குற வேலையை பாத்தீங்களா? பாத்தீங்களா வேலையை பாத்தீங்களா? சைட் கேப்ல பாக்குற வேலைய. ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட போறேன் இப்போ. லிட்டில் லாட்ஸ். சரி சாப்பிடு. நீ அத சாப்பிட்டா வச்சுமே மதியம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறியா? ஏன்னா காரம். அதுதான் எனக்கு பிரச்சனையே. நீ மதியம் மட்டும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட மாட்டோம் சொல்லி பாருமே.
ஸ்நாக்ஸ் குடுக்கறது ப்ராப்ளம் இல்ல, சாப்பிடவே மாட்டேங்கிறா அவ. எலி இப்பதான் நான் லிட்டில் ஆல்சோ தூக்கிட்டு போனேன், இப்ப வந்து எதுக்கு அதை நோண்டிட்டு இருக்க? எனக்கு தெரியாது, அவ மதியம் சாப்பிடலன்னா நான் உங்களதான் கேட்பேன் சொல்லிட்டேன் நான். ரேவதி எனக்கு தெரியாது, சாதனா மதியம் சாப்பிடலாம் அவங்க தான் கேட்பேன். எனக்கு தெரியாது, நான் உங்களதான் கேட்பேன். சாதனா அப்ப எங்க 2 பேருக்கும் தெரியாது, மதியம் நீ சாப்பிடலாம் நான் உங்களதான் கேட்பேன். எத்தனை சாக்லேட் எடுத்து போற? ஏய் பசிக்குதுன்னா சாப்பிடுங்க வா. சாம்பார் சாதம் செய்யறாங்களா அம்மா, அதை சாப்பிடு. திமிர பாத்தீங்களா அதுக்கு? குழந்தைங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் இந்த சாதம் சொன்னாலே அந்த பாத்தீங்கன்னா அலர்ஜி போயிடுதுங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்க பொண்ணுக்கு. அதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஸ்நாக்ஸா தின்னுது. ஸ்நாக்ஸ் வீட்ல வாங்கி வைக்கிறதே தப்பு நான் ஃபீல் பண்றேன். சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாமா? என்னம்மா பண்ற? இங்க பாரு கொட்டை. பாதி கொட்டையோட கட் பண்ணிட்டாங்க அம்மா. இதை எடுத்துட்டு போய் அப்படியே வச்சா செடி வளரும் தெரியுமா? சைடுல ஃபுல்லா வெட்டிடி, அதுக்கு மேல செடி வளராது. ஏன் வளராது? சைடுல கொட்டையை பாதி கட் பண்ணிட்டேன்ல, இவரு பாதி கொட்டையை கட் பண்ணிட்டேன், அப்புறம் செடி வளரும். வளராதா? என்னப்பா சொல்றேன், கொட்டையை கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிப்பா செடி வளரும்? ஓ மை காட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பண்ணுமா? மறுபடியும் சாம்பார் வைக்க குக்கர் ஃபுல்லா பொங்க விட்டாச்சா? தெரியல, அன்னைக்கு நல்லா தானப்பா வந்தது. எனக்கு எனக்கு இந்த பேர் வீடியோ எடுக்கிற நாள் பார்த்து எப்படி வந்து இது அன்னைக்கு நான் வீடியோ எடுக்காம சாம்பாருக்கு எண்ணெய் இவ்வளவு தேவையாப்பா? வெங்காயம் வதங்கணும்ல, அதை பார்க்க அப்படி தெரியுது உங்களுக்கு. இந்த பாருங்க, இருந்ததுல கொஞ்சம் தான் ஊற்றணும், மீதி எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும். ஆமா ஜாலி ஃபில் பண்ணல. அவ காலியா இருக்குன்னு சொல்றான்றத வச்சு நம்பிடாதீங்க. ஃபுல்லா வாங்கி கொடுத்தாச்சு, இன்னும் லோட் பண்ணல. நான் இப்ப உங்களை வாங்கி தர சொல்லி கேட்டேனா? நீ தூக்கி காமிக்கும் போது அது காலியா இருக்கு, வாங்கவே இல்லைன்ற மாதிரி தானே போவோம். இல்ல இல்ல, இதுவும் காலி ஆயிடுச்சு. ஃபில் பண்ணணும்னு சொன்னேன். டிமார்ட் போயிட்டு இது எல்லாமே பர்ச்சேஸ் வாங்கிட்டேன் அனைத்தும் வாங்கி விட்டாய். ஃபில் பண்ணணும், எல்லாரையும் இப்ப ஃபில் பண்ணணும். இவங்க எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு மீதி பேரை ஃபில் பண்ணணும். கையில என்னமோ இருக்கு, என்ன பருப்பு தானே? பருப்பா என்னதுன்னு தெரியல, ஏதோ வெள்ளையா ஒட்டிட்டு இருந்தது. இப்ப இவங்க தாளிக்கும் போது அவர் குதிச்சு அங்க விழுவார். பால் எதுக்கு? காஃபி போடுவா? எனக்கு காஃபி வேணும், சாதனாக்கு அப்படியே பால் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இந்த வீட்டுல டீ காஃபி இல்லாம இவங்க குடிக்கும் போது சைலண்டா உட்காந்துங்கிற ஒரே பாவப்பட்ட ஜீவன் தான் அது. மட்டும்தான் நீங்க குடிக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்றது? ஆனா அது நல்லதுதான் தெரியுமா, நான் என்னால விட முடியல. நீ காஃபி டீ குடி, ஆனா சுகரை விட்டு, சுகர் இல்லாம குடி. சுகர் இல்லாம காஃபி டீ எப்படி குடிக்கிறது? வாயாலதான். ஐயோ ஆண்டவா, முருகா, ஐயப்பா, இந்த மனுஷன் எனக்கு ஓடுறாரு. வாயாலதான் எல்லாத்தையும் குடிப்பாங்க. சுகர் இல்லாம குடிச்சாதான் ஹெல்த், இல்லைன்னா உடம்பு வெயிட் போயிடும். நமக்குலாம் வந்து பார்த்தா வயசாக ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் போலும் தான், வெயிட் போலும் தான் மிஸ்டர் வாஞ்சிநாதன். யாருமே வெயிட்டா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, வெயிட் போலும் தான் ஆசைப்படுவாங்க. வெயிட் போவும் சொல்லல, வெயிட் போடும் சொன்னேன். which means weight will be increased. அப்படி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, தெளிவா. அதனால சுகரை கட் பண்ணு. சுகர் இல்லாம காஃபி, சுகர் இல்லாம சுகரோட ஐட்டம் எல்லாமே கட் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் பழம் வந்து வாழைப்பழம் நல்லா பழுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஹெவி சுகர். அதுக்கு பச்சை வாழைப்பழத்தை அப்படியே தின்றுவாங்க. ரொம்ப பழுக்க விடாத பழத்தை, ஓரளவுக்கு வந்து பார்த்தா மீடியமா இருக்கும் சாப்பிடு. தர்பூசணி ஹெவி சுகரு, பைனாப்பிள் செம்ம சுகரு. அப்படியா? பைனாப்பிள் தான் சரியான சுகரு. சுகரா? ஆனியன் பூண்டு அவ்வளவுதான். ரைட்டா? ஆனியன் பூண்டு, பூண்டு வந்து தோலோட தட்டி போட்டிருக்கேன்.
இது தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு காய போட்டுட்டு பருப்பு போட்டுட்டா வேலை முடிஞ்சு. அவங்க விட பைக் பார்க்கிங் மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. காஃபி போட்டாச்சா? காஃபி போட்டேன், சாம்பார் தாளிச்சிட்டேன். நீங்க வரதுக்குள்ளார சாம்பார் பொரியல் மட்டும் தான் கரெக்ட்டா? ஆமா, உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்பளம், அவ்வளவுதான் முடிஞ்சது, சமையலே முடிஞ்சது. இன்னைக்கு அதிசயமா வேகமா முடிஞ்ச மாதிரி இல்ல? கடகடன்னு வேலைலாம் கடகடன்னு சமையல் முடிச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டு இன்னைக்கு இல்ல. இத சாப்பிட்டு சமைச்சு முடிச்சுட்டு இப்ப சாப்பிட்டுட்டு நேரா வந்து பார்த்தா ஃபன் சிட்டி கிளம்புறோம். ஆமா, இது சந்தியா என்ன எப்படின்னு தெரியலையே. பால் கொஞ்சம் இத்தினோண்டு கூட போட்டேன். இத்தினோண்டு கூட போட்டல்ல. இப்ப இந்த கப்பு ஃபுல்லா நீ குடிச்சுவியா? இல்ல இல்ல, அது ஃபுல்லா நான் குடிப்பேன். அத பாதி வெப்ப குடிப்பேன். காஃபிலாம் நான் குடிச்சிருவேன் தெரியுமா? காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் காஃபி. ஆனா அத விடுங்கன்றீங்களே. நான் லவ் பண்ற எல்லாத்தையும் விட்டுற சொன்னா எப்படி? விடுங்கன்னு சொல்ல உடம்பு ஏறிட்டே போகுது. நான் வந்து ஒரு நாளைக்கு 10 ல இருந்து 15 டீ இல்ல காஃபி, டீ காஃபி பால் இருக்கிற ஏதோ ஒரு ஐட்டம், அதுக்கு நீங்க என்ன வேணா பேர் வைங்க, நான் குடிச்சிருவேன். ஆனா அது ஓவர் அடிக்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டேன். உண்மையை சொல்லலாம் மக்களுக்கு. சரி, ஓகே. ஆக்சுவலா எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்சர் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நான் சாப்பிடல சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நான் சாப்பிடாம இருக்கிறதுக்கு மெயினான ரீசன், பசிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்பயுமே காஃபி டீ குடிக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் விடணும்னு முடிவு பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்னதுமா என்னது இது? ஓ, பண்ணி முதல்ல சிங்கம், நாய், பூனை. அது ஆக்சுவலா வந்து பார்த்தா ஸ்கிராட்ச் பண்ணிட்டு கட் பண்ணி வந்து பார்த்தா உள்ளுக்கு போடணும் போல. அதானே பாப்பா? ஃப்ரேம்ல போடணுமா? சரி, போய் போடுங்க, போங்க. என்னத்துல பண்ணணும்? ஃப்ரேம்ல போடணும். பேக் டு திஸ், ஓகேவா? ஆக்சுவலா அவர் ஸ்டாப் பண்ணனும்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 12 காஃபி டீல குடிக்கிறவனுக்கு ஸ்டாப் பண்ணனும்னு சொன்ன உடனே விட்டுற முடியாது. எஸ், ஆஃப் கோர்ஸ். சோ இது சிகரெட் ஹாபிட் மாதிரி. நான் விடணும்னு நினைச்சேன், 2 நாள் விட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா 1 மாசம் வந்து தொடாம இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷமா ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல? 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தை தொட போறோம் நம்ம. 1.5 இயர்ஸ் இருக்கும். டீ காஃபியே விட்டாச்சு. இந்த மனுஷன் டீ காஃபி விட்டதுனால எங்க டிராவலிங் போனாலும் எனக்கு டீ காஃபி வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் உங்களுக்கு வேணா குடி. பிரச்சனை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் குடிச்சாதான் கூட கம்பெனி கொடுத்தாதான் குடிப்பேன்னு சொல்லி அடம் முடிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்களேன். நம்ம ஒரு லாங் டிராவல் போறோம், சரிங்களா? லாங் டிராவல் போகும்போது நம்ம கூட வரவங்க, இப்ப என் தங்கச்சி கூட இருந்தா எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும். இப்ப இவரு நானும் பாப்பா போறோம்னா பாப்பா கண்டிப்பா சாப்பிட மாட்டா. பாப்பா சாப்பிடுவாளா? பாப்பா பாலுமே குடிக்க மாட்டான். சோ இவரும் நானும் தான் காஃபி குடிப்போம். பாப்பாக்கு எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கி தருவோம். இப்ப இவரும் குடிக்கல, நான் மட்டும் உட்காந்துட்டு எப்படி குடிக்க முடியும்? அந்த மாதிரி அது ஃபீல் பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்ட்டு. அது எப்படி குடிக்க முடியும்? அதனால நானுமே இப்ப குடிக்கிறது இல்ல. அந்த கடையில ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 10 கஸ்டமருக்கு மேல ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸா? காஃபி வேணும்னா போனியா குடிக்கணும், அப்படிதான் பாருக்கணும். அதுக்குன்னு என்னைய குடிக்க சொன்னா நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான். சுகர் லெவல் கம்மியாகும் அதனால. ஆமா, இதுல இருந்து மாங்காவே போடலையா? இல்ல, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்தோன்னு தான் மாங்காய் போடும். புளி ஊற வச்சாச்சு, அவ்வளவுதான், வேலை முடிந்தது. நான் காஃபி குடிச்சிட்டு வந்துதான் வேலை பார்ப்பேன். ஓகே. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு தூள், காரத்தூள், சிக்கன் தூள். காரத்தூள்னா என்ன, மிளகாத்தூள்னா என்ன? தெரியல. மக்களை ஒரு வழியா எல்லா சமையலும் முடிச்சிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருக்கேன்றத சொல்லு. இன்னைக்கு எவ்வளவு வெரைட்டி, ஆனா சீக்கிரமா முடிச்சிருக்கேன். அது பால். அது பால்.
பால் நாங்க காட்டுவோம் பால். இது வந்து சுட சுட சாதம் சோறு. அது கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு சைட்ல. அப்பளம் 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 அப்பளம். உருளைக்கிழங்கு தொக்கு தொக்கு தொக்கு. இது வந்து மொறு மொறு வென்று வாழைக்காய் வறுவல். நல்லா இருக்கா? ரெண்டு வாழைக்காய் போட்டியோ? ரெண்டுமே போட்டேன். மூணு வச்சு நான் என்ன பண்றது? வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். ஆனா பஜ்ஜி செய்ய எனக்கு டைம் இல்லை. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். பார்ப்போம். இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். நல்லா இருக்கா? சாம்பார், ரெண்டு கூட்டு, ஒரு அப்பளம். கூட்டம் இல்ல புட்டம் இல்ல. உருளைக்கிழங்கு தொக்கு, வாழைக்காய் வறுவல், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், அப்பளம், சுட சுட சோறு. அச்சுச்சு ஆர்வ குளர்ல. ஓகே, சமையல் இனிதாகவே முடிந்து விட்டது. இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் இதுதான். உங்க வீட்டுல நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.